அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் எப்படிலாம் இருந்து பாருங்களேன். இப்போ ரசூல் சார் நம்ம சிறுநீர் நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிக்கலாமா? யூரின் போகிறோம்லங்க, நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலாமான்னு கேட்டால் அது வந்து கழிக்கக்கூடாது பொதுவாக. சில நேரங்களில் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் கழிச்சிக்கிடலாம். சில பாத்ரூம்களுக்கு போகிறோம், பஸ் ஸ்டாண்டில் போகிறோம், நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிற மாதிரியான செட்டப் தான் அங்கே இருக்கும். அங்கே உட்காந்துலாம் சிறுநீர் கழிச்சா ஐம்பது பேர் கழிக்க நம்ம மேலே ஊற்றிட்டு போயிடுவாங்க, தெரிச்சு போயிடும். அப்போ அந்த மாதிரியான அமைப்பு இருக்காதுங்கும் போது நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலாமா என்று கூடும் நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துக்கு வர்றாங்க, வெளியே போயிட்டுருக்குறாங்க, ஊருக்குள்ளே இல்லை, ஒரு குப்பை மேடு மாதிரி ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு அமைப்பு இல்லை. அப்போ பால காயமன், அந்த இடத்துல நின்று கொண்டு என்ன செஞ்சாங்க, சிறுநீர் கழித்தார்கள். உட்கார்ந்து சிறுநீர் கழித்தால் அந்த இடம் அதுக்கு பொருத்தமாக மேட்சாக ஆகாது என்று இருந்தால் நின்று கொண்டு சிறுநீர் கழித்து விட்டார்கள். அப்போ இது புகாரியில் வந்து 224, 225, 226, 2471 இந்த ஹதீஸில் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று சிறுநீர் கழித்தார்கள் வருது. இது வந்து வெளியே நடந்தது. ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மன் ஹத்ததக்கும் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால காயிமன், ரசூல்லா நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்னு யாராச்சும் உங்களுக்கு சொன்னால் ஃபலாத்து சத்திகுஹு, அது நீங்கள் நம்பாதீங்க, பொய். யார் சொல்கிறா? ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அவங்க பார்த்த வரைக்கும் இல்லை, அவங்க பார்த்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சிறுநீர் கழிக்கலைங்கிறதுனால இந்த செய்தியை கேள்விப்பட்டு மறுக்கிறாங்க. ரசூல்லா நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கவே மாட்டாங்க. வெளி உலகத்தில் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது தான் செஞ்சுருக்கிறாங்க, எப்பவும் செய்யலை தான். அப்போ ரெண்டையும் இணைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இது எதுக்கு சொல்ல வர்றோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு செயல் மனைவிக்கு தெரியல தானே, நமக்கு தெரிஞ்சிருக்கல. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு, யாருக்கு தெரியல? அவங்களுடைய மனைவிக்கு தெரியல தானே. அவங்க காலத்தில் நடந்திருக்குது, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பொழுது அந்த வெளியில் செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. அப்படி வழங்காமல் டோட்டலாக மறுக்கிறாங்க. இப்படியும் இருக்கும், தெரியாமல் இருந்துருவார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மருமான்கிறவர் அன்றைக்கி ஆட்சியாளர் அவங்க சொன்ன கவர்னராக இருந்தார்ல, மதீனாவில் கவர்னராக இருந்தார், நோன்பு சம்மந்தமாகலாம் வந்துச்சுல, அப்பவும் சொல்லியிருக்கிறோம். அபூ ஹுரைராவுக்கு போய் அறிவுரை சொன்னார்ல, நோம்பாளியாக குளிப்பு கடமையான நிலையில் உள்ள ஹதீஸில் சொல்லியிருக்கிறோம். அவர் மதீனாவுடைய ஆட்சியாளராக இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபூ சயீதுல் குத்ரி அப்படிங்கிற ஒரு சஹாபி வந்து இதை அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம பெருநா தொழுகை இருக்குல்ல, பெருநா தொழுகை நம்ம எப்படி தொழுவிக்கிறோம்? முதல்ல தொழுகை, அப்புறம் ஹுத்துபா. ஜும்மா தொழுகையில் முதல்ல வந்து ஹுத்துபா, அப்புறமேல் தொழுகை. வெள்ளிக்கிழமை தொழுகும் என்ன செய்கிறோம்னா, உரை நிகழ்த்தி முடிச்சிருவாங்க. உரை நிகழ்த்தின பிறகு தான் தொழுகை நடத்துவோம். பெருநா தொழுகை எப்படி நடக்கும்னு கேட்டால், முதல்ல வந்து என்ன செஞ்சுருவோம், தொழுகை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், பயான் பண்ண. இது முறை இருக்குது, இது ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. இப்போ இருக்கும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், மக்கள்லாம் உட்காந்துருக்கும்போது மர்வானுடைய காலம். மர்வான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அமீருல் மதீனாவாக இருக்கிறார். அது ஒரு நோன்பு பெருநாளோ ஹஜ்ஜி பெருநாளோ, அது பெருநாள் இதுன்னு ஒரு சொல்லலை, ஒரு நோன்பு பெருநாள் அல்லது ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் மர்வான் வர்றாரு. வந்தவொன்னே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அங்கே ஒரு மெம்பரை கட்டி வச்சுருக்காங்க. மெம்பரை ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, பெருநா தொழுகைக்கு திருடல தான் தொழுதாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு தான் மெம்பர், பெருநா தொழுகைக்கு மெம்பர்லாம் கிடையாது. மெம்பரை வேறு கட்டி வச்சிருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, மர்வான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், தொழுகிறதுக்கு முன்னாடி ஏறி பயான் ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மாற்றமா? இப்போ நம்ம எல்லோரும் செய்கிறோமா இல்லையா? எப்படி செய்கிறோம்? முதல்ல தொழுது முடிச்சுட்டு அப்புறமே உரை நிகழ்த்துறோம். இவர் ஜனாதிபதி, அவர் கவர்னராக இருக்குது, இவர்களெல்லாம் மதீனாவுடைய கண்ட்ரோல் இருக்குது, ஆட்சி இருக்குதா இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், விறுவிறுன்னு தொழுதுன்னு மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க நினச்சிக்கிட்டு, இவர் வாட்டு வெள்ளிக்கிழமை மாதிரி என்ன செய்கிறார், எந்திரிச்சு பயான் பண்ணுறதுக்கு ஏற போகிறார். ஏற போட்டவுடனே அபூ சயீதுல் குத்ரி புட்டிச்சு இழுக்கிறார். இன்னும் ஏறுற மேலே ஆளுநர்னு பார்க்கல, இவர் சஹாபி, அபூ சயீதுல் குத்ரிங்கிறவர் சஹாபி. இவர் என்ன பண்ணுறாரு, சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே இழுத்து போட பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, மல்லு கட்டி ஏறிடுறாரு. இவர் அவர் இழுக்க கடைசியில் அவர் என்ன செய்கிறாரு, மேலே ஏறிடுறாரு. ஏறினோன்னு என்ன செய்கிறாருன்னா, இப்போ கத்தபா கபுலசலாம், தொழுகைக்கு முன்னாடி உரையை பிறநாள் உரையை ஆரம்பித்து விட்டார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அபூ சயீதுல் குத்ரி மேடையை நோக்கி கேட்குறாரு, கையர்த்தும் உல்லாஹி, அல்லா மேலே சத்தியமாக நீங்கள் மார்க்கத்தை மாற்றி விட்டீர்கள், மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது, உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அப்போ மர்வான் என்ன சொல்கிறான்னு கேட்டால், யா அபா சயீத் கது தகவ மாத்தாலுமோ, நீ சொல்கிற விஷயம்லாம் முடிஞ்சு போகிற விஷயம்ப்பா, அது பேசாத போய் வேற மார்க்கங்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளது மாற்றினீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் பழைய கதை. யார் சொல்கிறா? மெம்பரில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. யார் இருக்கா அந்த காலத்தில்? சஹாபாக்களும் தாபியன்களும் இருக்கிற ஜமான் காலம், கேடுகட்ட காலம் இல்லை. இருக்கிற மக்கள்லாம் யார்? சஹாபியாக இருப்பாங்க, இல்லாட்டி தாபியனாக இருப்பாங்க.
அபூ சயீத் அல் குத்ரி சஹாபி தானே பிடிச்சி இழுத்துருக்கிறாரு. அவரை போன்ற சஹாபாக்களும் இருந்திருப்பார்கள், தாபீன்களும் இருந்திருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு காலம், சிறந்த காலங்கிற அந்த காலம் தான். அவர் என்ன செய்கிறாரு, அதெல்லாம் மலையேறி போச்சு காலம், அதெல்லாம் செய்ய முடியாது, பழைய கதை அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, மா ஆலமும் உல்லாஹி ஹைருன் மிம்மால் ஆலமும், அப்போ நீ உண்டாக்கிற இந்த வழிமுறை இருக்குது, நான் அறியாத இந்த வழிமுறை, இதையை விட நான் அறிந்து வைத்திருக்கிற வழிமுறை இருக்கிற ரசூலுல்லாஹ்ட்டிருந்து கற்ற வழிமுறை அது சிறந்தது, நீ சிறந்தது இல்லை அப்படின்னு அப்பவும் சண்டை போடுறாரு. அப்போ அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறாரு, நான் ஏன் இந்த மாதிரி செய்தேன் என்றால், தொழுகைக்கு பிறகு உட்கார மாட்டேங்கிறாங்க, ஏன் பயானத்தில் கேட்க மாட்டேங்கிறாங்க, முன்னாடியே சொல்லிடலாம். அதுக்கு காரணம் சொல்கிறாரு, அது மார்க் அடிப்படையில் அவர் செய்யவில்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா, மக்கள் உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டி அதனால தான் செஞ்சேன்னு இப்படி வாக்காக நடக்குது. இது புகாரில் 956 ஹதீஸில் இருக்குது. நான் கேட்குறேன், பெருநாள்ங்கிற ஒரு முக்கியமான விஷயம், அதில் உள்ள ஒரு சுன்னத்தான ஒரு விஷயத்தை அப்பட்டமாக மீறுறார் ஒரு ஆள் தான் எதிர்க்கிறார். அவ்வளோ பேரும் சேர்ந்து இழுத்து போட்டு அடிக்கலாமா இல்லையா? என்னடா விளையாடுறேன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? இந்த ஊர் மனுஷன் தான், ஒரு சஹாபி தான் அந்த இடத்துல என்ன செய்கிறார், சட்டை பிடிச்சி இழுத்து இறங்குறியா இல்லையான்னு கேட்குறாரு. அதை மீறி அவர் நினச்சி செஞ்சு விட்டார். அப்போ பெருநாள் தினத்தில் இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு சுன்னத்தை மீறி மறுத்து இஷ்டத்துக்கு செய்கிறாருன்னு நல்லா வழங்குது. மறுவான்கிறது இஷ்டத்துக்கு மார்க்கத்தில் விளையாடி இருக்கிறாரு. அதுதான் அதை பின்பற்றி 50 பேர் மௌனமாக இருந்தார்கள். இவருக்கு சப்போர்ட்டாக யாரும் எந்திரிக்கலை. எல்லாரும் எந்திரிச்சுன்னு அவர் உரை நிறுத்த, ஒரு கூச்சல் போட்டால் உரை நிறுத்திப்பார். அவரு ஓய் நிப்பாட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை இப்படி மீறுற, இப்படி எல்லாம் சொல்ல நடந்துடும். ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி பேசாமல் இருந்து நமக்கு இது வம்பு இருந்திருக்கிறார்கள் தான் வழங்குது. வேறு நோக்கம் இருந்திருக்காது. எதுக்கு தாரார், பெருநாள் நல்ல நாள் பெருநாளுக்கு தாராரு இப்படிங்கிற ஒரு மனநிலையிலையோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இந்த ஒரு மனுஷன் மட்டும் எதிர்க்கிறாரு, பாக்கி பேரெல்லாம் எதிர்க்காமல் இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ விஷயங்களை செய்திருப்பார்கள், அது தொடர்ச்சியாக வந்திருக்கும். பயந்து கொண்டு மக்கள் எதிர்க்காமல் இருந்திருப்பார்கள். அதெல்லாம் மார்க்கம் சொல்லிடுவீங்களா? 500 வருஷமா இருக்கு, 1000 வருஷமா இருக்குன்னு கேட்டால், ஆட்சியில் இருக்கிற ஆட்களுக்கு சஹாபாக்களை வாய் திறக்காமல் இருந்திருக்காங்களே, தாபியன்களை எதிர்க்காமல் இருந்திருக்கிறாங்களே. அப்போ சஹாபாக்கள் தாபியன்கள் வாழ்கிற காலத்தில் ஒரு சுன்னத்தை அப்பட்டமாக ஒருவர் மீறுகிறார்னு சொன்னால், அப்போ ஏன் அது தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடாது? என்னமோ தெரியல, இதை விட்டுட்டு சுன்னத்தை கரெக்டாக எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இது சுன்னத்தை ஆகலை. அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் செஞ்ச பெரிய அருள் என்னன்னு கேட்டால், இதையும் சுன்னத்தாகலாம் ஆக்கியிருப்பாங்க. ஆக்க முடியல. எல்லாருமே எல்லா ஜமாத்துகளுமே என்ன செய்கிறாங்க, முதல்ல தான் வந்து தொழுகை, அப்புறம் தான் குத்துபாங்கிற நடைமுறை தான் இருக்குது. ஆனால் அவர் மீறி இருக்கிறார். அவ்வளோ சஹாபாக்களை வைத்துக்கொண்டு, அவ்வளோ தாபீன்களை வைத்துக்கொண்டு அவ்வளோ கட்டுப்பட்டு இருந்திருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது நீங்கள் புகாரில் 956 ஹதீஸை படித்து பாருங்கள். இது ஒன்று இருக்குது. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது நமக்கு சேஃப்டி வகைதான். சஹாபாக்களாக இருந்தாலும் இந்த மாதிரி தவறான ஒருத்தர் தீர்ப்பளிக்கும் போது ஆட்சியாளர்களை எதிர்க்காமல் இருந்து விடுவார்கள், அதுக்கு அடங்கி இருந்து விடுவார்கள், கட்டுப்பட்டு இருந்து விடுவார்கள். அவங்க நோக்கத்தை பொறுத்து அல்லாஹ்வுக்கு அவங்களுக்குமான விஷயம். அவங்க நம்ம குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. நாம் அவங்களை எடுத்து பின்பற்றுவதா இல்லையா என்பதுதான் அடிப்படையான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.